ரிசர்வேஷனா அட்மிஷனா டிக்கெட்டா? ரிசர்வேஷன் நான் கைய காலை உடைச்சு வீட்டில் போட்டுருவோம். அட்மிஷன் நான் பேச்சு மூச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கிடப்பான். டிக்கெட்னா சங்கு ஊதிடுவோம். நீங்க டிக்கெட்டே வாங்கி கொடுத்துடுங்க. இடம் எவ்வளோ தேரும்? 100 ஏக்கருங்க. ஒரு மணிமுத்துப்பேட்டைங்க. டிக்கெட்டுன்னா இடத்தினுடைய மொத்த வேல்யூவில் 10% என் சம்பளம். 5 லட்சம் ரூபாய் ஆகுது. 2.5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடு, வேலையை முடிச்சோன்னா 2 லட்ச ரூபாய் கொடு. நியாயம் இருக்கணையா? உங்களை பத்தி நல்லாவே விசாரிச்சு தான் அட்வான்ஸோட வந்திருக்கேன். அடுத்த வாரம் அந்த ஆளு கோர்ட்டுக்கு போறானே, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா. நீ எனக்கு ஆர்டர் போடாத. அடுத்த வாரம் சொந்தக்காரங்களை சொல்லி அனுப்பு. அவன் உயிரோட இருக்க மாட்டான். காலையில எங்க போறாரு, சாயந்தரம் எங்க போறாருங்கிற விவரம் பூரா இந்த கேசட்ல இருக்கு. யோ, ஒரு மனுஷன் காலையில எங்க போவான், சாயந்தரம் எங்க போவான், எதுக்கு போவான்னு ஐயாவுக்கு இவ்வளவு வயசாகியும் தெரியாது. அத போய் கேசட் பண்ணி கொண்டு வந்திருக்கே, அசிங்கமா இல்ல? ஆமா, அது எப்படி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அதை எடுத்த? நான் பேசும்போது குறுக்க யாராவது பேசினா அவன் தலை இருக்காது. நீ போ. வரங்கண்ணா. ஐயா, உண்மையிலேயே இந்த அட்மிஷன், ரிசர்வேஷன், டிக்கெட் இதையெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? ஆறுமுகம், நீதான் ஏதோ 5 கோலை பண்ணிட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. உன் கணக்கு 5, என் கணக்கு 50.